ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட், ஒரு புது எபிசோடு. என்ன அப்படின்னா, இந்த அரட்டை ஸ்குவாட்ல வந்து நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் 4 டீம், ஆல் டைம் ஐபிஎல் டீம், பெஸ்ட் டீம் வித் ஆல் டைம் ஐபிஎல் பிளேயர்ஸ் வச்சு அசம்பிள் பண்ணியிருக்கோம். அதுல வந்து வழக்கமான அதே ரூல்ஸ் தான். பெஸ்ட் பிளேயிங் 11, 4 ஃபாரினர்ஸ், இம்பாக்ட் சப் கிடையாது. அந்த 4 டீமையும் நிறைய வியூவர்ஸ் என்ன கேட்டுட்டாங்க அப்படின்னா, பீடாக்கு வந்து அதை அசஸ் பண்ணி சொன்னா நல்லா இருக்கும். அவரோட எக்ஸ்பர்டீஸ்ல எந்த டீம்ல என்னென்ன கேப்ஸ் இருக்கு, எந்த டீம் எப்படி இதுல எல்லாம் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு அசஸ் பண்ணி சொல்லணும்னாங்க. ஸோ அதுக்காகவே நீங்க வந்திருக்கீங்க. ஸோ முதல் டீமே நான் எது எது யார் யார் டீம்னு சொல்ல போறது இல்ல, நான் ஒரு ஒரு டீமா படிக்கிறேன், நீங்க அதை பத்தி சொல்லுங்க. ஒவ்வொரு ஓகே டீமா அப்படிடா? படிங்க. அதுக்கப்புறம் எது பெஸ்டா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். படிங்க 4 டீமா 1, 2, 3, 4. ஓகே, டன். ஓகே, டீம் ஒன்னு. இதுல வந்து ஓபனர்ஸ் வந்து கிறிஸ் கெயில் அண்ட் ரோஹித் சர்மா. ஒன் டவுன் வந்து சச்சின் டெண்டுல்கர். டூ டவுன் வந்து ஏபி டிவிலியர்ஸ். அதுக்கப்புறம் நம்பர் 5 வந்து பந்த், ஹூ இஸ் ஆல்சோ த விக்கெட் கீப்பர். நம்பர் 6 வராரு ஜாக் காலிஸ். நம்பர் 7 வராரு ராய்டு. நம்பர் 8 வந்து ரவீந்திர ஜடேஜா. நம்பர் 9 ஷேன் வான். 10 வந்து ஜஹீர் கான். 11 வந்து ஆஷிஷ் நேரா. 4 ஃபாரினர்ஸ் அப்படின்னு பார்த்தா கிறிஸ் கெயில், ஏபி டிவிலியர்ஸ், காலிஸ், ஷேன் வான். கேப்டன் வந்து ரோஹித் சர்மா. இந்த டீமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஓகே, கிறிஸ் கெயில உங்களுக்கு ரோஹித் சர்மா ஒரு 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 பிரில்லியன்ட் ஓப்பனிங் காம்பினேஷனு. ரோஹித் சர்மா வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றது, அந்த T20 மத்த இதுல வந்து கொடுத்த இன்டர்நேஷனல்ல கொடுத்த இம்பாக்ட் உங்களுக்கு வந்து நீங்க இதுல பாத்தீங்கன்னா நாட் ஆஸ் மச் ஆஸ் இட் இஸ். சச்சின் டெண்டுல்கர் நம்பர் 3 வராரு, அங்க கொஞ்சம் லைட்டா அடி வாங்குது. ஏபி டிவிலியர்ஸை பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. பண்ட்டுன்னு பாத்தீங்கன்னாலும் ஐபிஎல்னு இல்ல, ஒரு T20லயே பண்ட்டு when his contribution for ODI, when it is contribution for test is way higher when it comes to that. ஜாக் காலிஸ் at நம்பர் 6 எல்லாம் ஜாக் காலிஸ் ஆடவே முடியாது அன்பார்ச்சுனேட்லி இந்த ஃபார்மேட்ல. ராய்டு at நம்பர் 7, ராய்டு இஸ் நாட் நம்பர் 7. ரவீந்திர ஜடேஜா இஸ் வேல்யூ அடிஷன் எனிவேர், சந்தேகமே கிடையாது. வான பத்தி எல்லாம் சொல்லக்கூடாது, ஜஹீர் கான் ஒரு லெஜெண்ட். ஆஷிஷ் நேரா வந்துட்டு உங்களுக்கு இந்த ஆல் டைம் ஐபிஎல்ல பிக்காவாரா அப்படின்றது எனக்கு தெரியாதுங்கும் போது, திஸ் கண்டெயின் லாட் ஆஃப் சூப்பர் ஸ்டார்ஸ், லாட் ஆஃப் லெஜெண்ட்ஸ், லாட் ஆஃப் பிக் நேம்ஸ். பட் T20 கிரிக்கெட் இஸ் ஆல் அபவுட் மேக்சிமைசிங் த ரிசோர்சஸ் ஆஃப் யூசிங் தம் அட் த ரைட் பிளேஸ். இங்க பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் த காட் ஆஃப் கிரிக்கெட் நாட் அட் இஸ் ரைட் பொசிஷன். ஜாக் காலிஸ் நாட் அட் இஸ் ரைட் பொசிஷன். ஆஷிஷ் நேரா எனக்கு வந்து தெரியல வெதர் ஐ வில் பி மை ஃபர்ஸ்ட் பிக் when it comes to that, even though is a great bowler. அப்படிங்கும் போது இந்த டீம் வந்து ஒரு பெரிய பேலன்ஸ்டா பயமுறுத்துற டீம் மாதிரி எனக்கு தெரியல. திஸ் இஸ் நாட் a டீம் which I will feel ஓ வா அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஆனா பேடுன்னு சொல்ல மாட்டேன். இந்த டீம் வந்துட்டு ஒரு இன்ஃபுளுன்ஷியலா என்னோட திங்கிங்ல அன்பார்ச்சுனேட்லி இல்ல. ஓகே, இது டீம் ஒன்னு. அடுத்து அப்படியே டீம் 2 படிக்கிறேன். டீம் 2 ஓபனர்ஸ் வந்து விராட் கோலி அண்ட் டேவிட் வார்னர். ஒன் டவுன் வந்து ஷிக்கர் தவன். டூ டவுன் வந்து தினேஷ் கார்த்திக், ஹூ இஸ் ஆல்சோ த விக்கெட் கீப்பர். நம்பர் 5 வந்து ரசல், ஆண்ட்ரே ரசல். நம்பர் 6 வந்து பொலாடு. அது எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், 5 பொலாடு, 6 ரசல். 7 வந்து பிராவோ. அப்ப பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ரசல், பொலாடு, பிராவோன்னு வர்றாங்க. 8 வந்து அஸ்வின். 9 வந்து சாஹல். 10 வந்து புவனேஸ்வர் குமார். 11 வந்து முகமது ஷமி. விராட் கோலி கேப்டன். இந்த டீம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? விராட் கோலி பார்னர்ன்றது ஒரு சாலிட் ஓப்பனிங் பேரு. அது இந்த டீம் வந்து பர்டிகுலர் ரெண்டு பேருமே உங்களுக்கு வந்து ஒரு 450-500 ரன் ஈஸியா அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அகெயின் ஷிக்கர் தவான் அட் நம்பர் 3. ஐம் நாட் அ ஃபேன் ஆஃப் தட். ஷிக்கர் தவான் ஷுட் ஓப்பன் த பேட்டிங். ஷிக்கர் தவான் எப்படின்னா ஒரு 67 ரன் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அந்த ஒரு 119 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற மாதிரி இருக்கும். அவரும் கன்சிஸ்டன்டா ரன் அடிப்பாரு. வெதர் வில் டீ வில் கெட் அ மூவ் ஆன் அப்படிங்கிறது பிரச்சனை. Dinesh Karthik has been a biggest success for RCB wherever it is when he did the finisher job, not batting at number 4. If you see his records in IPL, number 5 for Andre Russell is too high in my opinion. Number 6 for Pollard. Pollard is பொலாட மாத்தினா Pollard also too high. Pollard cannot bat at number 5. Pollard has batted number 6. பிராவோ அப்படிங்கும் போது அவரும் பாத்தீங்கன்னா கடைசியில வந்து அந்த 11 பால் 13 பால்ல இருக்கும்போது அவர் பீக்ல இருக்கும்போது இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு பிளேயரை ஒழிய, ஒரு டஃப் சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு 50 பால் 45 பால் இருக்கும்போது நிறைய மேட்ச் பேட்டில ஜெயிச்சு கொடுத்தது கிடையாது. அஸ்வின் ஆன் இஸ் பீக், யூ நோ தட் இஸ் a bank when it comes to economy.
Chahal is someone is going to be a wicket taking இது that Ashwin and Chahal combination is tremendous. புவனேஸ்வர் குமாரை நான் எப்பவுமே ரேட் பண்ணுவேன், ஷமியை நான் எப்பவுமே ரேட் பண்ணுவேன். ஸோ இப்போ இவங்களோட போலிங் பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் லுக் த்ரெட்டனிங், பட் வேலை செய்யக்கூடிய ஒரு போலிங் அட்டாக், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா when you see that batting lineup of விராட் கோலி, வார்னர், தவான், உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஓவர்லோடட் காஷியஸ் அப்ரோச் வித் டாப் ஃபோர், அதுக்கப்புறம் டூ மந்த்ஸ் ஃபார் பொம்பார்ட்மெண்ட் அட் தி எண்ட் அப்படிங்கும் போது இது ஒரு பேலன்ஸ் இல்லாத ஒரு பேட்டிங் லைனப்ன்றதுனால ஒரு நல்ல டீம். அகைன் இது வந்து ஐபிஎல் ஜெயிக்கக்கூடிய டீமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் என்னோட ஒப்பீனியன்ல நோ அப்படின்னு தான் அன்பார்ச்சுனேட்லி சொல்லுவேன். ஓகே, மூணாவது ஒரு டீம் படிக்கிறேன், டீம் 3. இது வந்து ஷேன் வாட்சன் அண்ட் கேஎல் ராகுல் ஓப்பனிங். ஒன் டவுன் வந்து சுரேஷ் ரெய்னா நம்பர் 3, டூ டவுன் வந்து ஸ்ரேயாஸ் ஐயர், நம்பர் 5 வந்து சஞ்சு சாம்சன், நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா, 7 வந்து தலா தோனி ஹூ இஸ் ஆல்சோ கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், நம்பர் 8 வந்து பேட் கமின்ஸ், நம்பர் 9 வந்து மிச் ஸ்டார்க்கு, நம்பர் 10 வந்து வருண் சக்கரவர்த்தி, நம்பர் 11 வந்து ட்ரெண்ட் போல்ட். இந்த டீமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த டீம் மத்த டீம் மாதிரி பார்க்கறதுக்கு பயப்படுற சூப்பர் ஸ்டார்ஸ் இல்ல. ஆனா இந்த டீமோட பேலன்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ப்ராபப்ளி நான் என்ன பண்ணுவேன், சாம்சனை நம்பர் 4ல தள்ளிட்டு ஐ வுட் ஈவன் சாம்சனை நம்பர் 3ல தள்ளிட்டு ரெய்னாவை நம்பர் 4 வச்சுட்டு ஸ்ரேயாஸ் ஐயரை நம்பர் 5 வைப்பேன். இந்த பேட்டிங் லைனப் எப்படி இருக்கு பாருங்க. ஷேன் வாட்சன் இப்ப எல்லாரும் எப்படி யோசிக்க கூடாதுன்னா, இப்ப கடைசி 2 வருஷத்துல இந்த கெரியர் முடியும் போது அந்த பிளேயர் எப்படின்னு யாரும் யோசிக்க கூடாது. அவர் பீக்ல இருக்கும் போது என்ன கான்ட்ரிபியூட் ஆமா ஆமா, பண்ணிருக்காங்க. அவங்கவுங்க அந்த பீக்ல எப்படி ஆடினாங்க, அதுதான் இப்ப பீக்ல எப்படி ஆடினாங்கிறதா இப்ப கன்சிடர் பண்ணணும். நிறைய பேர் எப்படின்னா எப்படி யோசிப்பாங்கன்னா, இந்த கடைசி 2-3 வருஷத்துல எல்லா பிளேயருக்குமே ஒரு டிக்ளைன் வருங்கும் போது அந்த டிக்ளைனை பார்த்து இல்ல இல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. பீக்ல இப்ப சுரேஷ் ரெய்னா வந்து அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் 220 என்னமோ சேஸ் பண்ணும்போது ஒரு 6 ஓவர்ல 100 வச்சு அடிச்சு ரன் அவுட் ஆனார் பாருங்க. அந்த சுரேஷ் ரெய்னாவை யோசிக்கணுமே ஒழிய கடைசியில அன்பார்ச்சுனேட்லி ஒரு டிக்ளைன் வந்த போது யோசிக்க கூடாது. ஷேன் வாட்சன் இப்ப யோசிச்சு பாருங்க, இங்க எப்படி வந்து காஷன் அண்ட் அக்ரேஷன் வந்து மிக்ஸ் ஆயிருக்கு பாருங்க. ஷேன் வாட்சன் யூ கேன் டியர் யூ அப்பார்ட். கேஎல் ராகுல் உங்களுக்கு செட் பண்ணி கொடுக்க போறாரா, சந்தேகமே கிடையாது. என்னோட இதுல சஞ்சு சாம்சன் அட் நம்பர் 3, தட் இஸ் பெஸ்ட் ஃபிட் ஃபார் சஞ்சு சாம்சன், ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளேயரு. சுரேஷ் ரெய்னா அட் நம்பர் 4 எனி டே எனி டைம் இந்த டீம். ஸ்ரேயாஸ் ஐயர் அட் நம்பர் 5. அதுக்கப்புறம் பாருங்க நம்பர் 6ல உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7ல மகேந்திர சிங்கம், அதுக்கப்புறம் பேட் கம்மின்ஸ் who knows how to bowl his 4 overs, வருண் சக்கரவர்த்தி மிஸ்ட்ரி ஸ்பின்னர், போல்ட் ஜெனுவன் விக்கெட் டேக்கர் இன் பவர் பிளே இஃப் நாட் இன் டெத் ஓவர்ஸ், மிச்சல் ஸ்டார்க் இஸ் a double stage bowler who can bowl well in power play to pick wickets, who can bowl well in death overs. இப்ப இவங்களுக்கு பாருங்க, டெத் ஓவர்ஸ்ல போடுறதுக்கு 1 ஓவர் வருண் சக்கரவர்த்தி, 2 ஓவர் ஸ்டார்க், 2 ஓவர் கம்மின்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு வந்து வருண் சக்கரவர்த்தி மிடில் ஓவர்ஸ் 2 ஓவர் போட முடியும், பவர் பிளேல 1 ஓவர் போட முடியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு போலிங் அட்டாக் வச்சீங்கன்னா ட்ரெண்ட் போல் கேன் போல் 4 ஓவர்ஸ் இன் ட்ராட் டு புட் பிரஷர். அதை தவிர வந்துட்டு உங்களுக்கு ஷேன் வாட்சன் கேன் போல் ஆன் இஸ் பீக், ஹர்திக் பாண்டியா இஸ் தேர். இவங்களுக்கு என்னன்னா இன்னும் ஒரே ஒரு ஸ்பின் போலிங் ஆல்ரவுண்டர் இவங்க எடுத்துன்னு வந்திருந்தாங்கன்னா பெட்டரா. எப்படி யோசிச்சிருப்பேன்னா, ஒரு இவருக்கு பதில ஹர்திக் பாண்டியாக்கு பதில ஷேன் வாட்சன் போலிங் போடுறதுனால ஒரு அக்ஷர் பட்டேல் இங்க வந்திருந்தாருன்னா இந்த டீமை ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. ஆனா இந்த டீம் பாத்தீங்கன்னா they are good enough to chase 180 they are good enough to defend 180 to 180. இப்ப இந்த 3 டீம் படிச்சீங்க, 3 டீம்ல என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர் பேலன்ஸ் இதுவா தான் இருக்கு. பட் 4 டீம் இருக்குன்னு சொன்னீங்க. I just want to see which is the 4th team, whether that 4th team is better than this team or this team is the better balanced amongst 4. So 4th team படிச்சிருங்க. டன் 4th சொல்றேன், அப்புறம் நீங்க உங்களுடைய இதை சொல்லுங்க. 1 2 3 4 சொல்லிருங்க. 4th வந்து நரைன் ஓப்பனிங், நரைன் அண்ட் சேவாக் ஓப்பனிங். 1 டவுன் வந்து சூரியகுமார் யாதவ், 2 டவுன் வந்து யுவராஜ் சிங், நம்பர் 5 வந்து கிளாசன் ஹூ இஸ் ஆல்சோ த விக்கெட் கீப்பர், யூசுப் பத்தான் அட் நம்பர் 6, அக்ஷர் பட்டேல் அட் நம்பர் 7, ரஷீத் கான் 8, ஹர்ஷதீப் சிங் 9, மலிங்கா 10, பும்ரா இஸ் 11. பும்ரா இஸ் ஆல்சோ த கேப்டன் இந்த டீமுக்கு. ஃபாரின் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா நரைன், கிளாசன், ரஷீத் கான், மலிங்கா. இந்த டீமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுவும் ஒரு டேஞ்சரஸ் டீம் உங்களுக்கு. அதாவது
இந்த ஆல் டைம் ஐபிஎல் டீம் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னு பிக் பண்ணும்போது யூ வுட் ராதர் வாண்ட் சம் ஒன் எல்ஸ் டு பார்ட்னர் சுனில் நரேன் என்னை பொறுத்த வரைக்கும். பட் சுனில் நரேன் வில் வாக் இன் டு எனி டீம். இப்பயும் போட்டுருக்காரு 4 ஓவர்ல 12 ரன் ஐபிஎல்ல. ஸோ சுனில் நரேன் இந்த டிஸ்ட்ரக்டிவ் வீரேந்தர் சேவாகுது எந்த சந்தேகமும் கிடையாது. சூரியகுமார் யாதவ் பத்தி சொல்லணும்ன்றது கிடையாது. யுவராஜ் சிங் பத்தி சொல்லணும்ன்றது கிடையாது. அதுக்கப்புறம் கிளாசன் வந்து இஸ் அ சூப்பர் பிளேயர், அதுல வந்து சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் யூசுப் பட்டான் நம்பர் 6. யூசுப் பட்டானோட பீக் வந்து மத்த பிளேயர்ஸை விட கொஞ்சம் ப்ரொலாங் பெருசா ஆகல. அந்த ஃபர்ஸ்ட் 2-3 வருஷத்துல வந்து ஒரு பிரில்லியண்டா ஆடினாரு. பட் மத்தவங்க மாதிரி அந்த இது அவருக்கு ப்ரொலாங் ஆகல. அக்ஷர் பட்டேல போன டீம்ல எடுத்திருக்கணும்னு சொன்னேன், இந்த டீம்ல எடுத்திருக்காங்க. தென் ரஷீத் கான் இஸ் அன் ஐபிஎல் கிரேட். ஹர்ஷதீப் சிங் ஹஸ் ஆல்வேஸ் டெலிவர்ட். ஐபிஎல் அடியும் வாங்கியிருக்காரு, நல்லாவும் போட்டுக்காரு. மிக்ஸ்டு பேக். மலிங்கா பத்தி சொல்ல முடியாது, பும்ரா பத்தி சொல்ல முடியாது. 3 கீ மேட்ச் வின்னர்ஸ், இன்ஃபேக்ட் 4ன்னு சொல்லுவேன். மலிங்கா, பும்ரா, ரஷீத் கான், சுனில் நரேன் அப்படின்றது ஒரு என்ன சொல்றது உங்களுக்கு, அப்படியே ஒரு பயப்படுற மாதிரியான ஒரு இது. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல், ஹர்ஷதீப் சிங்கும் போது ஃபுல்லி லோடட் ஒரு போலிங் யூனிட் இது. இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு 190 அடிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு. பட் பேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேட்டிங் விழறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. சுனில் நரேன் இஸ் கோயிங் டு டேக் இஸ் சான்சஸ் அப் ஃப்ரண்ட். சேவாகும் ஹை ரிஸ்க் கிரிக்கெட் ஆடுவாரு, கையும் ஹை ரிஸ்க் கிரிக்கெட் ஆடுவாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு யுவராஜ், கிளாசன், யூசுப் பட்டான் ஐ ஹேட் மை ரிசர்வேஷன்ஸ் சொன்னேன். ஆனா வந்து இந்த டீமும் வந்துட்டு கிளிக் ஆச்சுன்னா, அதாவது நான் ஒரு டீமை எடுத்தேன்னா கிளிக் ஆச்சுன்னான்னு டீம் எடுக்கக்கூடாது. இது கிளிக் ஆகல அப்படின்னு எடுக்கிற டீம் தான் ஜெயிக்கும் போது இது கிளிக் ஆகணும் அப்படின்னு சொல்றேன். அதாவது பேட்டிங் பர்டிகுலர்லி பேட்டிங் ஹாஸ் டு புட் தட் 180 190 ஆன் கன்சிஸ்டன்ட் பேசிஸ். இது அவங்க போடுவாங்களா அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி டீம், இதுவும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சூப்பர். அப்ப உங்களுடைய ரேங்க் என்ன? நான் படிச்ச ஆர்டர்லயே ரேங்கா இல்ல எப்படி மாத்தி சொல்றீங்களா என்ன? இப்ப இது சொல்லிடுறேன். இப்ப இந்த ஷேன் வாட்சன், KL ராகுல், the team led by மகேந்திர சிங் தோனி, I feel even though they were led by a spinner, but still with what they have got, for bowlers to bowl in both phases, batsmen to bat aggressively in all 3 phases, in my opinion, I feel that is the best team amongst the 4 teams. ரெண்டாவது வந்து அந்த ப்ரீவியஸா படிச்ச டீம் ஒருவேளை அந்த பேட்டிங்ல ஒரு 15-20 ரன் நீங்க கம்மியா அடிச்சீங்கன்னாலும் 4 எக்ஸ்ட்ராடனரி பவுலர் இருக்காங்கும் போது they have a good chance of winning. ஆனா உங்களுக்கு டு பி வெரி ஆனஸ்ட், இந்த ஐபிஎல் நீங்க சொல்லும் போது ஆல் ட்ரூ பிச்சர்ஸ் அப்படிங்கும் போது அந்த மாதிரி, ஏன்னா வந்து பும்ராவே ஒரு சில மேட்ச் வந்து அடி வாங்கினாரு. நீங்களே கேட்டீங்க, ஜார்ஜ் இங்கிலீஷ் பும்ராவை அடிச்சுட்டாரு பீராக் அப்படின்னு. அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த 190ன்றது அடிச்சே ஆகணும். இவங்க அந்த 190 கன்சிஸ்டன்டா அடிப்பாங்களான்றது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒரு டீம் மத்த அந்த ஃபர்ஸ்ட் டீம் வந்து சொன்னது ஒரே ஒரு கேள்விக்குறி தான் சொன்னேன், தட் இஸ் கோயிங் டு பி ஸ்பின்னு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஸ்பின்னு பாத்தீங்கன்னா சென்னையில உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்பின் வந்து எடுக்கும், லக்னோல ஓரளவுக்கு எடுக்கும். அப்படிங்கும் போது இட் இஸ் நாட் லைக் அதர் பிளேசஸ் வேர் ஸ்பின் கம்ஸ் மேசிவ்லி. அந்த ஒரே ஒரு வென்யூல தான் இந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்ன டீம் கொஞ்சம் லைட்டா கஷ்டப்படலாம் அப்படின்னு சொல்றேன். பட் ஓவரால் வென்யூஸ் இப்ப ஆடுறதுன்னு வச்சு பார்த்தா அந்த டீம் தான் ஃபர்ஸ்ட். தட் இஸ் த டீம் லெட் பை மகேந்திர சிங் தோனி இஸ் கோயிங் டு பி த ஃபர்ஸ்ட். செகண்ட் இஸ் கோயிங் டு பி திஸ் நரேன் சேவாக் டீம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 3வது டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டீம் தட் இஸ் விராட் கோலி, தவான், வார்னர் அண்ட் தினேஷ் கார்த்திக். அன்பார்ச்சுனேட்லி இந்த 4வது டீம்ல ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார்ஸ், ஜாக் காலிஸ், ஏபிடி வில்லியர்ஸ், சச்சின் டெண்டுல்கர், கெயில், கோலி, வான். பட் ஒன்னே ஒன்று நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், கண்டிஷன்ஸ் அவங்க படி இந்த யூசேஜ் ஆஃப் ரிசோர்சஸ் வேர் தீஸ் பிளேயர்ஸ் ஆர் கோயிங் டு ஃபிட் இன் அப்படின்னு பார்க்கும்போது அன்பார்ச்சுனேட்லி அந்த டீம் ரோஹித் சர்மா டீம் வில் எண்ட் அப் 4th. இதுதான் என்னோட ரேங்கிங். ஆனஸ்டா நான் சொல்லிட்டேன். இப்ப நீங்க வந்துட்டு இதை ஒத்துக்கிறீங்களா இல்ல நீங்க வந்துட்டு யூ ஹேவ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்? இல்ல படாக் ஐ ஃபீல் தட் சம் அதர் டீம் வுட் ஹவ் பீன் நம்பர் 1. எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் நான். இல்ல நீங்க வந்து யூ ஹேவ் யுவர் ரீசன்ஸ். ஐ எம் ஷூர் நீங்க யூ நோ தீஸ் திங்ஸ் பெட்டர் தென் எனிஒன். ஆனா என்னன்னா கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்ன டீம் அந்த ஷேன் வாட்சன் டீம் என் டீம், நான் எடுத்த டீம்.
ஸோ அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லல யார் யார் எடுத்தோம் அப்படின்னு. ஸோ நீங்க அப்படி சொன்னதுல சந்தோஷம் பீடா. மற்றதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த டீம், லாக்கூல், முதலாளி, மட்டு இவங்கலாம் எடுத்த டீம். ஸோ தேங்க்யூ பீடா. நம்ம வியூவர்ஸோடைய ரெக்வஸ்ட்டுக்கு நீங்க இதை எல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்லிட்டீங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம வியூவர்ஸும் கமெண்ட் பண்ணிட்டோம். இதுல மிஸ் பண்ணதும் நீங்க சொல்லுங்க பீடா. முக்கியமா பட்லர் யாரும் எடுக்கல, பூரான் யாரும் எடுக்கல. இந்த மாதிரி பெரிய பிள்ளைலாம் நம்ம விட்டுட்டோம் நிறைய. டேல் ஸ்டெயின், கஹிசோ ரபாடா, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் விட்டுட்டோம். கில் எடுத்திருக்கலாம், ஜெய்ஸ்வால் எடுத்திருக்கலாம், இந்த மாதிரி விட்டுட்டோம். வேற யாராவது உங்களுக்கு ஞாபகம் வந்தாலும் நீங்க சொல்லுங்க பீடா. 4 டீமே நல்லா இருக்கு. சி இப்ப நீங்க வந்து புட் மீ இன் a fixing that I have to number those teams on rankings இல்லைன்னா யாராவது இந்த மாதிரி கேலிஸ், இவரு டிவிலியர்ஸ், கெயிலு, ரோஹித் எல்லாம் இருக்கிற ஒரு டீம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? பிகாஸ் யூ புட் மீ இன் a fix நம்பர் ரேங்கிங்ஸ் கொடுங்க நீங்க சொல்றதுனால நான் ரேங்கிங்ஸ் கொடுத்தே ஆனும். ஐ கேவ் ரேங்கிங்ஸ். அதே மாதிரி இன்னொன்னும் பாத்தீங்கன்னா, எஸ் இந்த மாதிரி நீங்க ஒரு 44 பிளேயர் தான் ஓல் ஐபிஎல் இதுல இருந்து எடுக்கணும்னா ஒரு சில பிளேயர்ஸ் மிஸ் அவுட் தான் ஆவாங்க. இதுல நீங்க வந்து இந்த அதான் நான் சொல்றேனே, இப்ப என்னோட ஒப்பீனியன் படி ஆஷிஷ் நேரா would have missed out in that 44. That doesn't mean he's not a great bowler. என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் a great bowler, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் பீப்புள் have their own opinion. 4 டீமும் கடப்பார டீம். ஒன்னே ஒண்ணு என்னன்னா, எப்படி நீங்க யோசிக்கணும், ஒரு இந்த டீம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா எல்லா டீமே நல்லா இருக்குன்றேன். பட் நீங்க கேட்ட கேள்வி என்ன, எந்த டீம் ஐபிஎல் ஜெயிக்கும், எந்த டீம் ஐபிஎல் ஜெயிக்கணும்னா the usage of resources is very important. உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்பர் 6ல ஜாக் காலிஸ், டெண்டுல்கர் ஆரஞ்சு கேப் எல்லாம் வாங்கியிருக்காரு. அவர் வந்து ப்ரொலிஃபியன்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் போது அவர் நம்பர் 3ல வராரு. அப்படிங்கும் போது ஒரு சில பெரிய பிளேயர்ஸ் இந்த ரோல் கிளாரிட்டி மாத்தி வந்ததுனால அந்த டீம் அஃபெக்ட் ஆகும்னு சொன்ன ஒழிய, இப்போ ஓவராலா 11 பேர் நான் எடுத்திருக்கேன். அந்த டீம் எப்படி இருக்கு ஃபீடாக்னா என்ன நீங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? பிரில்லியன்ட் செலக்ஷன்ஸ், ஆல் 4 ஆர் பிரில்லியன்ட் செலக்ஷன்ஸ். பட் பேலன்ஸ்ன்னு பார்க்கும்போது எனக்கு தெரியாது யாரு டீம் எடுத்தாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க நான் தான் அந்த டீம் எடுத்தேன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டீம் தான் பெஸ்ட். வியூவர்ஸ் இதை தான் சொல்றேன். இப்போ இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வெறும் கிரிக்கெட் தான் பேசுவோம். இந்த அரட்டை ஸ்குவாட் தான் பாத்தீங்கன்னா இந்த சார் மாதிரி புத்திசாலிகள், எல்லாருமே புத்திசாலிகளுக்கு படிச்ச டாக்டர்ஸுங்கும் போது நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. தயவு செஞ்சு இப்ப நாங்க இங்க ரெகுலரா அங்க வராத போது அந்த சேனலுக்கும் சப்போர்ட் கொடுங்க, நிறைய பாருங்க, ஃபீட்பேக்ஸை கொடுங்க. அதுவும் நம்ம சேனல் தான். ரெண்டுமே வந்துட்டு ஒரே நம்ம ஒன்னா வந்து பண்றதா. அன்பார்ச்சுனேட்லி என்னால அது வர முடியல, அங்க ஓடிட்டு இருக்கேன். நம்ம சார் தான் அங்க ஹெட் பண்றாரு. ப்ளீஸ் அந்த சேனலுக்கும் உங்க ஓவலாட்டட் சப்போர்ட் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ பீடா. ஸோ முதல்ல இருந்தே நீங்க சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்றீங்க அரட்டை ஸ்குவாடுக்கும். தேங்க்ஸ் ஃபார் தட். நம்மளும் வந்து நிறைய இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணணும். நம்ம வியூவர்ஸ்க்காக நம்ம வந்து சீக்கிரமா லைவும் பண்ணணும். நிறைய பேர் அதையும் கேட்கறாங்க. அதையும் நீங்க சிபிஎல் முடிச்ச உடனே நம்ம ரெடி பண்ணணும். இன்னும் நிறைய பண்ணணும் பீடா. அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. we can close. Thank you very much for getting me involved in such a great thing apart from the monotonous world roundup and the matches going on. Really enjoyed talking this. எப்படிலாம் பாருங்க, ஒரு 4 புத்திசாலி டாக்டர்கள் வந்து அவங்க டைத் எல்லாம் விட்டுட்டு வந்து கிரிக்கெட் அந்த மாதிரி பேசுறாங்கன்னா ஐ ரியலி என்ஜாய் த ஷோ. தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் இட். அதான் நாங்க சொன்ன மாதிரி திருப்பி ஏஷியா கப் வந்துச்சு, நிறைய வந்து கம்ப்ளீட்டா என்டர்டைன் பண்ணுவோம். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா தப்பா நினைக்காதீங்க. கயானா எங்க ஹோம் லெக்ல இருக்கோம். டெய்லி மேட்ச் ஆட சொல்றாங்க. 12 மணி மேட்ச் முடியுது, 2 மணிக்கு வரோம். பட் ஸ்டில் வி வில் நாட் மேக் யூ வெயிட். எவ்வளவு குயிக்கா வந்து ரிவ்யூஸ் போட முடியுமா போட்டுருவோம். until we get back for the first preview of the Asia Cup where India is involved with your very own Octopus. Thanks a lot and bye bye.